நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சொல்லிக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஏத்தமிழை பற்றி பார்க்கலாம். ஏத்தமிழில் புறநானூறில் 3வது பாடல். இந்த பாடலை எழுதியவர் இரும்பிடர் தலையார் அப்படின்னு இவர் பெயர் இருக்குது. அதாவது அந்த காலத்தில் நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த புலவர்கள் பெயர் தெரியலன்னா அவங்க என்ன ஓமையோ என்ன ஒரு சொல்லாடல் எடுத்து ஆண்டாங்களோ அதை தனித்துவமாக இருந்தால், அதே மாதிரி வேறு யாருக்காவது அந்த பெயர் இல்லாமல் இருந்தால் அந்த பெயரை அவருடைய பெயரில் இட்டு எழுதப்படும். இது தொகுப்பு தானே, அதனால் அந்த பெயர் கிடைக்காதனால, அந்த ஆசிரியர் பெயர் தெரியாததுனால அந்த சொல்லிலிருந்து அவர் பெயராக குறிப்பிட்டு எடுத்து எழுதும் பழக்கம் இருக்கிறது. அப்படி அந்த பெயர் தான் இது இரும்பிட தலையார். இந்த பாடல்லே அந்த வருது, அந்த சொல்லும் வருது. இந்த பாடல் யாரை பற்றி பாடப்படுதுன்னா, இவர் கௌரியர் மரபு, அதாவது பாண்டியர் மரபில் சேர்ந்தவர். கருங்கை ஒள்வாள் பெரும் பெயர் வழுதி. கருங்கை கருப்பாக இருக்கும் போல இருக்குது, கொஞ்சம் நேரம் குறைவாக பாராயணத்தில். கருங்கை செழுமையான வன்மையான கை என்று கூட கொள்ளலாம். கருங்கை ஒள்வாள் ஒளிரக்கூடிய பளபளன்னு இருக்கிற வாள், ஒள்வாள் பெரும் பெயர் பெரிய பெயர் பெற்றவனாகிய வழுதி. இவ்வளோ பெரிய பெயர், அதாவது பட்ட பெயர்லாம் சேர்ந்து இவ்வளோ பெரிய பெயராக இருக்குது. அந்த பாண்டிய அரசர், அவரை பற்றி எழுதிய ஒரு பாடல். இது என்ன பாடல்னா, ஒரு புலவங்க பாருங்கள், அரசருக்கு புத்திமதி சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அதாவது அப்போ அப்படி அந்த புத்திமதி சொல்கிறதுனால அந்த அரசர் யாருக்கும் தரலையா, அப்படி தராதவரா, ஈகை குணம் இல்லாதவரா என்ற அர்த்தம் கிடையாது. உன்னோட நாட்டில் நீ எப்படி ஒரு மற்ற நாடுகளை வெற்றி கொண்டு வர்றியோ அதே மாதிரி உனக்கு மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியதும் ஒரு கொள்கையாக இருக்கணும், பழக்கமாக இருக்கணும் என்று ஒரு சுட்டி காட்டுவதாக தான் வருது. அதனால் அவர் கொடுக்காதவர் என்று பொருளாகி விடாது. ரொம்ப அழகான ஒரு பாடல். என்னென்னா, ஓவுமதி உருவின் ஓங்கல் வெண்குடை நிலவு கடல் வரைப்பின் மண்ணகம் நேற்ற ஏம முரசம் இழுமென முழங்க நேமி உய்த்த நே ஏ நெஞ்சின் தவிரா ஈகை கௌரியர் மருக செயிர்தீர் கற்பின் சேழை கணவ பொன் ஓடை புகர் அணி நுதல் துன் அருந்திரல் கமழ் கடா அத்து எயிறு படையாக எயிர்கதவு இடா கயிறு பிணி கொண்ட கவிழ்மணி மருங்கின் பெருங்கை யானை இரும்பிடர் தலை இருந்து மருந்துயில் கூற்றத்து அருந்தொழில் சாயா கருங்கை ஒள்வாள் பெரும் பெயர் வழுதி நிலம் பெயரினும் நின் சொல் பெயரில். நிலம் பெயர்ந்து போனால் கூட பரவாயில்ல, அதாவது நீ தோற்று விட்ட உன்னோட நிலம் இன்னொருத்தருக்கு பெயர்ந்து போயிட்டால் கூட பரவாயில்ல, தோற்று போனால் கூட பரவாயில்ல, சொல் தவறாதே. அதாவது புலவர்கள் நாளைக்கு வா தரேன்னு சொன்னால் நாளைக்கு கொடுத்துடணும். அது அப்படி ஒரு அரசனுக்கே கூட புத்திமதி சொல்கிற இடத்தில், சுட்டி காட்டும் இடத்தில் புலவர்கள் இருந்தார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்று. இது என்ன பொருள்னா, ஓமதி, ஓவு என்றால் முழு நிலவு, பௌர்ணமி நிலவு. ஓவு என்பது மிக அழகான தமிழ் சொல். ஓமதி உருவின் ஓங்கல் வெண்கொடை. அந்த வெண்கொடை அந்த நிலவு மாதிரியே இருக்கிற ஒரு வெண்கொடையை உடைய நிலவு கடல் வரைப்பின் மண்ணகம் நிழற்ற. நிலவு கடல், அலை வீசிக்கொண்டு இருக்கிற அந்த கடல் வரைப்பின், கடலை எல்லையாக கொண்டு மண்ணகம் நிழற்ற. மண்ணகத்தில் நிழற்றன்னா நிழல்பட, அதாவது தன்மைன்னு குளிர்ச்சியாக ஆண்டு கொண்டு வருகிற அப்படின்னு அர்த்தம். ஏம முரசம் இழுமென முழங்க, முரசு எப்போ முழங்கி கொண்டே இருக்கக்கூடிய. நேமி உய்த்த, நேமி என்றால் அரசின் தேர்கால், அரசு சக்கரம். நம்ம இப்போ அசோக சக்கரம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி அரசு சக்கரம். நே ஏ நெஞ்சின், நே ஏ நெஞ்சின்னா வீரம் செறிந்த, அதே சமயம் அடுத்தது அதுதான் முக்கியம், வீரம் செறிந்த நெஞ்சினன். அதே சமயம் தவிரா ஈகை, ஈகை தவிர்த்ததே கிடையாது, ஈகை குணம், அதை மற்றவங்களுக்கு வழங்குதல், அப்படி அப்படி எப்போவுமே இருக்கிற கௌரியர் மருக, கௌரியர் மரபினை சேர்ந்தவனே செயிர்தீர் கற்பின் சேயிழை கணவ. அந்த சொல்லும் போது அந்த மனைவியும் சேர்த்து புகழ்ந்து சொல்கிறாங்க. அந்த சேயிழை கணவ, தேர்ந்த நகைகளை அழகான ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கிற கற்பின் செயிர்தீர் கற்பின், சிறந்த கற்பினை உடைய சேயிழை கணவன், அந்த ராணியினோட கணவனே அப்படின்னு சொல்லி அந்த மன்னமனை புகழறாங்க. பொன் ஓடை புகர் அணி நுதல், பொன் ஓடை, பொன் வேய்ந்து, அந்த மத்தகத்தில் வேய்ந்திருப்பாங்களே, யானையினோட மத்தகத்தில் பொன்னால் அடிகளை வேய்ந்திருப்பாங்க இல்லையா, அதை நெற்றியில் அணிந்துள்ள யானை, அந்த மாதிரி சொல்கிறது. துன் அருந்திரல் கமழ் கடா அத்து, அதில் அந்த வாசம் எல்லாம், வாச திரவையெல்லாம் பூசியிருப்பாங்களா யானைக்கு கூட. அது எயிறு படையாக, எயிறு என்றால்
தந்தம் பல், தந்தமே படையாக எயிறு கதவு இட. அந்த பல்லே வந்து கையில் கூட உடைக்காமல் அந்த பல் இந்த யானை தந்தத்திலேயே மதில்களெல்லாம் உடைத்து வெற்றி கண்டு வருகிற யானைப்படையை உடைய அந்த மன்னனே அப்படின்னு சொல்கிறாங்க. கயிறு பிணி கொண்ட கவிழ்மணி மருங்கின்னு பக்கவாட்டில் கயிறு கழுத்தில் கட்டி பக்கவாட்டில் மணி கட்டி தொங்க விட்டுருக்காங்க இந்த யானைக்கு. அப்படி கயிறு போட்டு கட்டப்பட்ட கவிழ்மணி, கவிழ்க்கப்பட்ட மணி தொங்கி கொண்டு இருக்கிற யானையை வைத்து கொண்டு பெருங்கை யானை, அது பெருங்கைனா தும்பிக்கை, தும்பிக்கை யானை இரும்பிடர் தலை இருந்து, அந்த யானையின் மேலே உட்கார்ந்து இரும்பிடை தலை இருந்து, அந்த இரும்பிடை தலை அந்த அந்த இரும்பு இடை அந்த தலைக்கு மத்தகத்துக்கு நடுவில் இருந்து கொண்டு அது எதுவும் எந்த விதத்திலும் தடை செய்யாத அளவுக்கு நல்ல ரொம்ப தீரமாக சண்டை போட்ட அப்படின்னு அர்த்தம். மருந்தியில் கூற்றத்து அருந்தொழில் சாயா. மருந்து இல்லாத கூற்றம் என்றால் யமன். அந்த யமன் அந்த அது காலன், அதற்கு வந்து மருந்தே கிடையாது, அது வந்தது தான். அப்படி மருந்தியில் கூற்றத்து அருந்தொழில் சாயா, அதனோட கூட்டத்தினோட அருந்தொழில் கூட உங்ககிட்ட ஒன்றும் செல்லாது, ஒன்றும் சாயாது. அதுலேயும் நீ வந்து அதற்கும் பயப்படாமல் துணிந்து போரிடுபவன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாயா கருங்கை ஒள்வாள் பெரும் பெயர் வழுதி. கருங்கை ஒள்வாள், ஒள்வாள்னா ஒளிர்கின்ற பெரிய வாளை உடைய பெருங்கை, பெரிய வீரமான எப்போவுமே ஓங்கிய கையை உடைய வழுதி என்பவனே, நிலம் பெயரினும் நின் சொல் பெயரல். நிலம் பெயர்ந்தாலும் உன்னோட சொல்லை பெயர்ந்து விடாதே, சொல்லிலிருந்து மாறாதே என்று சொல்கிறார்கள். இதில் ஒன்று சொல்லணும். இப்போ இது வந்து இந்த பாடல்கள் வந்து கிமு 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுக்குள்ளே இடைப்பட்டவைன்னு சொல்கிறாங்க. 2ஆம் 3ஆம்னா அது ஒரு 200 வருடம். இப்போது 2026. அப்போ 2226 வருடங்களுக்கு முன்னால் இந்த பாடல் எழுதியிருக்கிறாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லை, கீழடியில் கண்டுபிடிச்சாங்க இரும்பு தொழில்நுட்பம்னு. அப்போ இந்த காலகட்டத்தில் கூட வாளோடு கை தோண்டி கொண்டே இருந்தவன் ஒரு மன்னனையே சொல்கிற அளவுக்கு அப்போவே வாள்லாம் இருந்திருக்கு. அதாவது இது இன்னும் முன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க, இருந்தாலும் இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் அதற்கு அத்தாட்சியாக சான்றாக விளங்குறது. இரும்பு தொழில்நுட்பம் வந்து இதெல்லாம் கூட இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கீழடி கண்டுபிடிக்கலாம், இந்த பாட்டை உதாரணமாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அப்போவே நம்மக்கிட்ட அந்த தொழில்நுட்பம்லாம் இருந்தது என்று சொல்வதற்கு இதெல்லாம் ஒரு சாட்சியாக இருக்கக்கூடிய பாடல். மிக அழகான ஒரு பாடல் இல்லையா? இந்த பாடல் வந்து பெருசு பாடல், அதெல்லாம் நான் பாதி தான் எடுத்திருக்கேன். இதனோட அடுத்த பாதியை இன்னொரு முறை நான் சொல்கிறேன். திரும்ப இந்த பாடலை சொல்கிறேன். ஓ மதி உருவின் ஓங்கல் வெண்குடை நிலவு கடல் வரைப்பின் மன்னகம் நேற்ற ஏம முரசம் இழுமென முழங்க நேமி உயித்த நெஞ்சின் கபிரா ஈகை கௌரியர் மருக செயற்தீர் கற்பின் சேயிடை கணவ பொன் ஓடை புகர் அணிநுதல் துன் அருந்திரல் கமல் கடா அத்து எயிறு படையாக எயிர்கதவு இடா கயிறு பிணி கொண்ட கவிழ்மணி மருங்கின் பெருங்கை யானை இரும்பிடத் தலை இருந்து மருந்தியில் கூற்றத்து அருந்தொழில் சாயா கருங்கை ஒள்வாள் பெரும் பெயர் வழுதி நிலம் பெயரினும் நின் சொல் பெயரல் அப்படின்னு இந்த பாடல். இதனோட அடுத்த பாதி இன்னும் அழகாக இருக்கும். ஏன் இதெல்லாம் சொல்கிறாருன்னா, இது ஒரு முஸ்தீப்பாக இதெல்லாம் சொல்லிட்டு ஏன் சொல்கிறாருன்னா, அதை அடுத்த பாடலில் பார்க்கலாம். தொடர்ந்து வர நிகழ்ச்சியில் அந்த பாடல் வரும். நன்றி.